அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், திங்கட்கிழமை. தூய கன்னிமரியாவின் அமலோற்பவ பெருவிழா. முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளை தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 2ஆம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11, 12. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்.
பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திராவியோடு இணைந்து இன்றைய நாளிலே நாம் அன்னை மரியின் அமலோற்பவம் விழாவை, பெருவிழாவை கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபையானது அன்னை மரியாளை பற்றி 4 கோட்பாடுகளை, அதாவது மறையுண்மைகளை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. முதலாவதாக, நாம் வருடத்தின் முதல் நாளிலே கொண்டாடுகின்ற அன்னை மரியாள் இறைவனின் தாய். இரண்டாவதாக, அன்னை மரியாள் என்றும் கன்னி. மூன்றாவதாக, இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற அன்னையின் அமலோற்பவம், அதாவது ஜென்ம பாவமில்லாமல் பிறந்தவர். நான்காவதாக, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். ஆக இந்த 4 மறையுண்மைகளும் அன்னை பற்றிய ஒரு பேருண்மையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் அன்னை மரியாளுடைய கோட்பாட்டில் 3வது கோட்பாடை நாம் இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர். நாமே அமலோற்பவம் என்று பல அன்னை மரியாளுடைய படங்களிலே அல்லது கெபிலே நாம் பார்க்கின்றோம். இதை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்கள் தனது திருத்தூத மடல்கள் வழியாக இன்எஃபேபிலியூஸ் தேயூஸ், அதாவது விவரிக்க முடியாத இறைவன் என்ற அந்த திருத்தூது மடலிலே
1854 ஆண்டிலே அவர் அன்னையின் அமலோற்பவத்தை கோட்பாடை திருச்சபைக்கு வெளிப்படையாக அவர் பிரகடனம் செய்கின்றார். இந்த கோட்பானுடைய உண்மைத்தன்மை என்ன? அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர். ஆங்கிலத்திலே அமலோற்பவம் என்பதற்கு இமாக்குலேட் என்று சொல்வார்கள். இதை நாம் லத்தீனில் மொழிபெயர்த்தோம் என்று சொன்னால் பாவமற்றவர் என்று பொருள்படும். ஆகவே இன்றைய நாளில் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனையாக இருப்பது, அவரை போல நாம் பாவமற்றவர்களாக மாசற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். அகுஸ்தினார் அவர்கள் அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு தந்தை இல்லாமல் ஒரு மகனை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடிந்தது, ஆனால் ஒரு அன்னை இல்லாமல் இந்த உலகத்திற்கு தன் மகனை கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லி, அந்த வகையிலே அன்னையின் அன்பை அறிந்தவராக இறை தந்தை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த இறை தந்தை தன்னுடைய தனிப்பட்ட வரத்தினால் அன்னை மரியாளை ஆசிர்வதித்து இன்றைய நற்செய்தியில் சொல்வது போல அருள் நிறைந்தவராக அவரை அன்னமாளின் வயிற்றிலேயே ஜென்ம பாவம் தாக்காதவாறு தனிப்பட்ட வரத்தினால் அவரை ஆண்டவர் அழகு செய்தார், அணி செய்தார் என்ற ஒரு மறையுண்மையை தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆக அன்னை மரியாள் உற்பவித்த அந்த நொடி முதல் அவர் பாவமற்றவராக மாசற்றவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற அருமையான நாளில் நாம் ஒவ்வொருவருமே கேட்கப்பட வேண்டிய கேள்வி, நாம் மாசற்றவர்களாக இருக்கின்றோமா? பாவமற்றவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய இதயம் புனிதமாக தூயதாக இருக்கின்றதா? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்கின்றதா? அதை தான் இன்று நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்னை மரியாளுடைய அமலோற்பவ நாளை கொண்டாடும், பெருவிழாவை கொண்டாடும் இந்த அருமையான வேளையிலே அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிப்போமா? எங்களை எந்நாளும் வழிநடத்தும் அன்பு இறைவா, மது திருமகனை பெற்றெடுக்கின்ற ஒரு மாபெரும் கொடையை அன்னை மரியாளுக்கு தந்தீர். அதுவும் ஜென்ம பாவமில்லாமல் பிறக்க அவரை நீ தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான வேளையில் அன்பாண்டவரை, நாங்களும் அன்னை மரியாளை போல மாசற்றவர்களாக புனித இதயம் கொண்டவர்களாக வாழ்வதற்குரிய ஆசிரை தந்தருளும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாமே புனிதமானதாக மாசற்றதாக இருப்பதற்கான ஆற்றலை இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மேசியா பிறந்தாச்சு, கிறிஸ்மஸும் வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நண்பர்கள் கூட்டம் ஒண்ணாச்சு. மேசியா பிறந்தாச்சு, கிறிஸ்மஸும் வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நண்பர்கள் கூட்டம் ஒண்ணாச்சு. பிறந்ததினால் நமக்கு எல்லாம் சந்தோஷம், கவலை கஷ்டம் எல்லாமே மாயமாக
ராஜன் இயேசு பிறந்ததினால் நமக்கு எல்லாம் சந்தோஷம். கவலை கஷ்டம் எல்லாமே மாயமாக போச்சுங்க. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே மீட்பராக பிறந்தாரே. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே மீட்பராக பிறந்தாரே. மேசிய மேசிய பிறந்தாச்சு, கிறிஸ்மஸும் கிறிஸ்மஸும் வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நண்பர்கள் கூட்டம் ஒன்னாச்சு. பெத்லஹேம் என்னும் ஊரினிலே மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே. ஏழ்மை கோலத்தில் பிறந்ததினால் தாழ்மையை கற்று கொடுத்தாரே. பெத்லஹேம் என்னும் ஊரினிலே மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே. ஏழ்மை கோலத்தில் பிறந்ததினால் தாழ்மையை கற்று கொடுத்தாரே. உலகில் நம்மை உயர்த்திடவே ராஜாதி ராஜா வந்தாரே. உலகில் நம்மை உயர்த்திடவே ராஜாதி ராஜா வந்தாரே. மேசிய மேசிய பிறந்தாச்சு, கிறிஸ்மஸும் கிறிஸ்மஸும் வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நண்பர்கள் கூட்டம் ஒன்னாச்சு. சாஸ்திரிகள் மூவரும் வந்தனரே, பாலனை தொழுவத்தில் பணிந்தனரே. பொன்னும் வெள்ளியும் எல்லாமே காணிக்கையாக வைத்தனரே. சாஸ்திரிகள் மூவரும் வந்தனரே, பாலனை தொழுவத்தில் பணிந்தனரே. பொன்னும் வெள்ளியும் எல்லாமே காணிக்கையாக வைத்தனரே. பாவங்கள் எல்லாம் விட்டு விட்டு அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம் பாவங்கள் எல்லாம் விட்டு விட்டு அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மேசிய மேசிய பிறந்தாச்சு, கிறிஸ்மஸும் கிறிஸ்மஸும் வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நண்பர்கள் கூட்டம் ஒன்னாச்சு. மேசிய மேசிய பிறந்தாச்சு, கிறிஸ்மஸும் கிறிஸ்மஸும் வந்தாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நண்பர்கள் கூட்டம் ஒன்னாச்சு.